ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா சர்ச்சில் ப்ரேயர் ப்ரேயர் ஆரம்பிச்சிடுவாங்க. சில சர்ச்சில் விடிய காலையில் 6 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்து 5:30கெல்லாம் முடித்து கேக் வெட்டி ப்ரேயர் முடிச்சுக்குவாங்க. அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்து சர்ச்சிலே கேக்கெல்லாம் வெட்டி சந்தோஷமாக ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்மஸ் வாழ்த்து பரிமாறிக்குவாங்க. அப்புறம் பரிமாறிட்டு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் கெஸ்ட் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சந்தோஷமாக காலையில் டிஃபன் எல்லாம் ஜாலியாக செஞ்சு சாப்பிடுவாங்க ஹேப்பியாக. அதே மாதிரி நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் உபசரித்து சாப்பாடு கொடுங்க. அப்புறமா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் வர நாட்கள் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எவ்வளோ இந்த நாட்கள் நம்ம தாண்டி வந்துட்டு இன்னும் புது வருஷம் வரப்போகுது. அதனால் இந்த வருஷம் 2025 கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் ஹேப்பியாக இருக்கணும்னு சொல்லி ஹேப்பியான கிறிஸ்மஸ்ஸான்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எல்லார் வீட்லேயும் பிரியாணி, கெஸ்ட்டு ஒரே ஜாலியாக இருக்குது இல்லைங்களா? உண்மையில் விசேஷம்னாலே திருவிழானாலே ரொம்ப வீட்டில் ஜனங்கள்லாம் நிறையா இருக்கும்போது உண்மையிலுங்க எனக்கெல்லாம் வீட்டில் ஜனங்கள் நிறையா கலக்கலன்னு சமைச்சு சாப்பிட்டு நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுமாதிரி வீட்டில் நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. அதனால் எல்லாருமே வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எல்லாமே உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக ஹேப்பியாக கொண்டாடுங்க. நாளைக்கு எல்லார் வீட்லேயும் காலையில் டிஃபன் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி மத்தியானம் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிறிஸ்மஸ் எப்படி சந்தோஷமாக கொண்டாடினீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எனக்கு சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு பேக்கெட் பிரியாணி அனுப்பிச்சி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.